கிரிவலம்காக நாங்கள் திருவண்ணாமலை போயிட்டு இருக்கோம். இப்போது அங்கே தான் இப்போ ரீச்டு ஆகிட்டோம். அங்கே போயிட்டு நாங்கள் ஒரே பசி, அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் கடையில் காளான், பானிபூரி, மசாலா பூரி எல்லாமே சாப்பிட்டோம். எல்லாமே ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. அதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கோவிலுக்காக கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு கோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே நல்ல ரஷ் இருந்துச்சு. அன்றைக்கி செம்ம கூட்டம். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே லைனில் போயிட்டு, ஆனால் போனோடனே ஒரு 1 hour 2 hours சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிரிவலத்துக்காக ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணனால கொஞ்சம் தப்பான ரூட்டில் ஸ்டார்டிங் போயிட்டோம். ரிட்டர்ன் வர வழியில் கொஞ்சம் போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஹோட்டல் பார்த்தோம். பசிச்சதுன்னு சாப்பிட்லான்னு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு அந்த ஹோட்டலில். அந்த பெருமாள் கோவில்லையுமே நல்லா ஒரு சாமி பார்த்துட்டு மறுபடியும் கிரிவலம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மெயின் கோபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த இந்திரலிங்கம் அங்கே போய் அக்னிலிங்கம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அக்னிலிங்கம் கிட்டே வந்துட்டோம். ஸோ பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பொறுமையாக. இப்போவே காலெல்லாம் வலிக்குது, இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ இப்போ 2 சைடுமே இந்த வியூவே செம்மையாக இருந்துச்சு. ரைட்டு லெஃப்ட்டு 2 சைடு ஃபுல்லாக மரம் வந்து செம்ம வியூ இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோலி சோடாலாம் குடிச்சிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து டீரெல்லாம் பார்த்தோம். நிறைய மான் அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் அப்புறம் நடந்துகிட்டே இருக்கும் போதே செம்மையாக மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு ஓரமாக போய் ஒதுங்கிட்டோம். சரி மலையில் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக இருந்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மழை விட்டோன்னே நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கார்ன் வாங்கிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நல்லா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் காலெல்லாம் சரியான வலி. நடக்கும்போது எதுவும் தெரியல, பட் ரெஸ்ட் எடுக்கும்போது செம்மையாக பெயின் இருந்துச்சு. அப்படியே லிங்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் வந்து பார்க்கலான்னு போனோம். பட் சரியான க்ரௌடு. லாஸ்ட் டைம் பார்த்தோம், பட் இந்த டைம் பார்க்க முடியல. செம்ம க்ரௌடு இருந்ததுனால அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக ஈசான்ய லிங்கம் பார்த்து முடிச்சிட்டோம். அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ராஜகோபுரம் போனோம். ராஜகோபுரம் போய் கிரிவலம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அவ்வளோதான், ரூம் போயிட்டோம்.